ஸ்கூலில் பார்க்க போகிற அந்த ஒரு புனிதை வந்து ஒரு இளம் பெண் இவங்க. இவங்க வந்து குருத்துவத்தை சேராதவங்க. இவங்க வந்து ஒரு லே பர்சன் தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயது சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க இறக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து சைனா நாட்டை சேர்ந்தவங்க. அங்கே இருந்த முதல் லே அண்ட் மார்டையர் இவங்க தான். லே பர்சனாக இருந்த ஒரு கேத்தலிஸ்ட்டு, அப்புறம் வந்து மார்டையரும் வந்து இவங்க. இவங்க வந்து மொத்தம் வந்து ஆஹ், ஆஹ், பல ஆண்டுகள் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் தனிமையில் ரொம்ப ஜீவித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 5 வயசுலேருந்து இயேசு மேலே அதிக பற்று உள்ளவங்களாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட வாழ்க்கையே வந்து நிறைய ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு குணப்படுத்துறது. இவங்க வந்து அஹ், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசட்டிக் லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடியது. அதாவது என்னென்னா, ஒரு விதமான செல்ஃப் டிசிப்ளினாக தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து ஒடுக்கி வாழுதல், அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆஹ் அதாவது மினிஸ்டர்ஸ்க்கு வந்து வட்டி கொடுக்க, டேக்ஸ் கட்டுறதுக்கு இவங்க விருப்பப்படலை. இவங்க அதுக்கு பதில் வந்து ஆண்டவருக்கு நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க குடும்பம் வந்து ஒரு மருத்துவ குடும்பம்ன்றதுனால நிறைய பேருக்கு மருத்துவ பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்து எரிச்சல் அடைஞ்ச அந்த சைனீஸ் அரசன் வந்து இவங்கள கொல்றான் 1862ஆம் ஆண்டு. ஸோ வேத சாட்சியாக மறித்த இந்த புனிதரை வந்து மொத்தம் 120 புனிதர்கள் வந்து அங்கே வேத சாட்சிகளாக இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து இவங்க. அந்த 120 பேரையும் 2ஆம் ஜான் பால் போப்பாண்டவர் வந்து புனிதர் பட்டம் கொடுத்தாரு. யார் அந்த புனிதன்னு கண்டுபிடிங்க. பிரைஸ் தி லார்ட்.